இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவனுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. எல்லாருக்கும் முன்னாடி பெரிய இவன் மாதிரி தாலி கட்டினேன். எனக்கு ஒண்ணுமே நடக்கல. வா மாறா, நம்ம தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்ல. நம்ம எந்த அக்ரிமெண்ட் போட்டோம்? இல்ல, கண்மணியும் மாமாவும் ஒண்ணு சேரணும். அதுக்கப்புறம் நமக்குள்ள இப்படி ஒரு அக்ரிமெண்ட் நான் போடவே இல்லையேடி. நீயா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்ப அதை நீயாவே ஃபாலோ பண்ணுவ. இதெல்லாம் நல்லாவே இல்லடி. என் மேல கொஞ்சம் கூட ஈவி இருக்கவே இல்லை யாருக்கும். இல்லடா, இவங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்னு சொன்னேன். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் போய் தூங்குறேன். பாய். தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு. பேய் பிசாசு ஓனான் எல்லாம் உன் மண்டைக்கு முன்னாடி வந்து நிக்கும். இப்ப நீ எனக்கு சாபம் விடுறியா இல்ல வரம் கொடுக்குறியா? வரம் கொடு. தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு இவன் கால் பண்றான்? சொல்றா. ராகவனுக்கு தூக்கம் வரலையா? நாம வேணா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? ஏய், வெயிட் போன. கொஞ்சம் கூட ரொமான்ஸே வரமாட்டேங்குதுடா. வர வர என் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்ப ட்ரையா போயிட்டு இருக்குடா. உன் வாழ்க்கையிலயாவது பொண்டாட்டி கூட பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சரியானாலும் ட்ரையா போய்கிட்டு இருக்குது. எப்பதான் அந்த ரைட்டர் 4-5 லவ் சீன் எழுதுவானோ. ரொம்ப போர் அடிக்குதுடா. டேய், ஆத்தாடி, நீ இன்னும் போனை வைக்கலையா? நீ என்ன பேசுறியோ கேட்டுட்டு தான் இருந்தேன். நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல விஜின்னு ஒருத்தி இருக்கா, ஞாபகம் இருக்கா? அவ எப்போ இங்க இருந்து கிளம்புறாளோ அது வரைக்கும் நம்ம வீட்ல லவ் சீன்ஸ் இல்லதான். புரியுதா? ஏய், வெய் அப்புறமா திட்டு, ஒரு கண்டென்ட் வருது. ஏய், நீ என்னடா ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் இங்க வந்து நிக்கிற? டேய், நீ வேற அத ஏன்டா கேக்குற? நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணு. நீயும் பிருந்தாக்கு தெரியாம எதுவும் மறைச்சு வச்சிருக்கியா? ராகவன மாதிரி எந்த சீக்கிரட்டும் மறைக்கலையே, ஓப்பனா தானே இருக்க. டேய், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. இது வேற. வேற என்ன? என்ன? இப்ப எதுவும் கூடாது. எனக்கு புரியல. இல்லங்க, நம்ம ஒன்னா இருக்க முடியாது. ஏன்? இல்லங்க, இந்த வீட்ல நம்ம முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா சாமி கிட்ட 48 நாள் விரதம் இருக்கேன்னு வேண்டி இருக்கேன். ஏய், யார கேட்டு விரதம்லாம் இருக்கணும்னு முடிவு பண்ண? நான் யார கேட்கணும்? ஏன் விரதம்? நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏய், புருஷன் பொண்டாட்டிய வாழணும்னு முடிவு பண்ணிட்டா இப்படிலாம் இருக்கிறதுக்கு முன்னாடி புருஷன் கிட்ட முதல்ல கன்சல்ட் பண்ணணும். இங்க பாரு, இதெல்லாம் எனக்கு சரி வராது. சாமி எல்லாம் ஒண்ணும் கோச்சுக்காது. நம்ம என்ன இது சாமி விஷயம்னு சொல்ற? இத புரிஞ்சுக்காம இருங்க. அது எப்படிங்க 48 நாள் விரதமா? பாத்து தம்பி, அதுக்கப்புறம் விரதத்தை 96 நாளா மாத்திர போறான். டேய், சும்மாறா சொல்லிட்டேன். ஆனா உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுடா. இதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணி ஹைஜாக் பண்ணி அத்தனை பேர்த்த பறக்க விட்டு கைகாலெல்லாம் அடி வாங்கி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனா? இது தெரிஞ்சிருந்தா 48 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீ வேஸ்ட் ப்ரோ. அங்க பார், அவனே சிரிக்கிறான். ஆனா ஒண்ணுடா, என் வாழ்க்கை மாதிரி இல்ல, உன் வாழ்க்கையாவது விளங்கிடும் நினைச்சேன். நல்லா விளங்குச்சு. வாங்க சகல, வாங்க. சாரி சகல. இவனை ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? இவர தெரியல? நல்லா தெரியுது. அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தா நம்ம விஜய் புருஷன் தானே? கரெக்டா சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும். இவனை எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? என்னத்தை இப்படி பேசுறீங்க? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணு, சொந்தத்தோட சொந்தம். அதுக்காக இவனை எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுப்பியா? அவ கொள்ளியே படக்கூடாதுன்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப இவன் ரொம்ப அவசியம். நமக்கு உதவி பண்ணிருக்காருத்த. கோர்ட்டுக்கு அன்னைக்கு வந்து சாட்சி சொல்லனா நானும் கார்த்தி இன்னைக்கு இங்க நிக்க முடியுமா? ஈஸ குட்பலோ. இனிமே அவர் இங்கதான் தங்குவார்.
சகல நீங்க மேல போய் லெஃப்ட் திரும்புங்க. அங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் நீங்க எடுத்துக்கங்க. அந்த ரூம்ல அங்க ஒரு சூனிய பொம்மை இருந்துச்சு. சூனிய பொம்மையா? சாரி, உங்க பொண்டாட்டி இருந்துச்சு. ரெண்டு ஒண்ணு சாரி, நீங்க அவ புருஷன் தானே, நீங்க தங்கிக்கலாம். சரி. அப்புறம் நீங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க. சாப்பாடு ரெடி ஆனோம், நான் கூப்பிடுறேன். நீங்க போய் வெயிட் எனக்கு பண்ணுங்க. சூடா கொஞ்சம் கோல்ட் காஃபி. வருது வருது வருது. வணக்கம், பாய். போங்க. டேய் இதெல்லாம் நமக்கு தேவையாடா? கோல்டு காஃபியை போய் சூடா வேணும்னு கேட்டுட்டு போறான். இவர் அவன் நமக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்துருக்கா, பதிலுக்கு ஏதாவது செய்ய வேணாம். இவனை வச்சு அவளுக்கு என்ன விளையாட்டு காட்டுறன்னு மட்டும் பாரு. வெயிட் அண்ட் சி. நான் போய் சகலையை பார்த்துட்டு வரேன். என்னது? ஏய், சகு, அண்ணா சரி விடுண்ணா. அவன் காரணம் இல்லாம இப்படி எல்லாம் செய்ய மாட்டான். என்னக்கா? பாத்துக்கலாம்ண்ணா. வலியம்மா, அக்கா, கார்த்திக், கொஞ்சம் எல்லாரும் இங்க வாங்களேன். ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, வாங்க. சீக்கிரம் வாங்க. என்ன பையா? இங்க பாருங்க காமெடிய. ஐயோ ஐயோ, செம்மையா இருக்குங்க. என்னடா இது? ஐயோ. சகல, ஒய்கரை. எனக்கு யாருமே இப்படி எல்லாம் பண்ணது இல்ல ப்ரோ. ப்ரோ செஞ்சிட்டீங்க ப்ரோ. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். உங்க சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஹார்ட்டுக்குள்ள பாருங்க. யா, இட்ஸ் சோ ஃபேன்டாஸ்டிக். பாத்தியா, இந்த பேனர்ல இருக்காளே அவ யாருன்னு தெரியுமா? இது ராமச்சந்திர ஐயா வீட்டுல குடும்பத்தை ஏமாத்தி மருமகளை வந்தாலே அவதான். ஆமா ஆமா, ஏற்கனவே கல்யாணமானதை மறைச்சு இந்த வீட்டு பையன் கெடுத்துட்டான்னு சொல்லி மருமகளா வந்திருக்கா. இந்த பொழப்புக்கு இவெல்லாம் நாண்டுக்கிட்டு சாவலாம். அப்ப ஏற்கனவே இவ கல்யாணம் ஆனவளா? ஆமா. அப்ப அத மறைச்சுதான் ராமச்சந்திர ஐயாவோட பையனை கல்யாணம் பண்ணிருக்காளா? ஆமா. இதெல்லாம் என்ன பொழப்போ? பூ சி. ப்ரோ, பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்ன ப்ரோ இவ்ளோ பேடா இருக்கு? அப்படி இருந்தாதான் ப்ரோ நீங்க சேர்ந்து வாழ முடியும். எப்படி சகல, எப்படி? 4 பேர் காரி துப்புனாதான் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு தோணும். Is it? நம்ம சொல்லி செய்யாததா ஊர்ல இருக்கவங்க சொல்லி செய்ய வச்சிருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க ப்ரோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆல் இஸ் வெல். முடிஞ்சிரும் போல.